யதார்த்தங்களில் ஒளிந்திருக்கும் அதிசயங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி சிவானிமூர்த்தி. இது அமிர்தம் ஆஃப் லைஃப். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அண்டார்டிகாவை எப்படி பென்குயினோடைய மழம் பாதுகாக்குது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு உயிரினத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, அது ஏதோ ஒரு விதத்தில் இன்னொரு உயிரினத்துக்கு நல்லது செய்யுது இல்லை கெட்டது செய்யுது. நம்ம இங்கே நல்லது செய்கிற ஒரு உயிரினத்தை பற்றி தெரிஞ்சுப்போம். அது பென்குயின். அண்டார்டிகாவில் இருக்கிற ரொம்ப அழகான க்யூட்டாக இருக்கக்கூடிய இந்த பென்குயின் அந்த அண்டார்டிகாவே காப்பாற்றுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? குளோபல் வார்மிங் பல சேஞ்சஸை நம்ம எர்த்துக்குள்ளார கொண்டு வந்துட்டுருக்கு. ஒரு சில விஷயங்கள் அந்த சேஞ்சஸை ரீடைன் பண்ணுறதுக்கு, அதாவது அது பெரிய அளவில் சேதம் நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு உதவுது. அப்படி உதவுற ஒரு விஷயம்தான் பென்குயினோடைய மலம். ஆமாம், பென்குயினோடைய கழிவு அண்டார்டிகாவுடைய சூழ்நிலையை தக்க வைத்துக்க உதவிட்டு இருக்கு. எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. பொதுவாக பிளாக் கோல்டுன்னு அழைக்கப்படுற மலம் இருக்கு இல்லையா, அதாவது அது எந்த கழிவாக வேணாலும் இருக்கலாம், அது இன்னொரு உயிரினத்துக்கு உரமாக தான் போயிட்டுருக்குது. அப்படி தான் இந்த அண்டார்டிகாவில் உள்ள பென்குயினோடைய மலம் அதிக அளவு நைட்ரஜன் அண்டு பாஸ்பரஸ் இருக்கிறதால அது அதிக அளவு நியூட்ரிஷியஸாக இருக்குது. அதாவது ஒரு நேச்சுரல் ஃபெர்டிலைசர் எப்படி இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் மாடோடைய சாணமாக இருக்கலாம், இல்லை ஆட்டோடைய புழுக்கையாக இருக்கலாம். இது எல்லாமே மரம் செடி வளர்கிறதுக்கு உதவுது. அதே போல் இந்த பென்குயினோடைய இந்த மலம் காளான் போன்ற சின்ன சின்ன பாசி அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சின்ன உயிரினங்கள் வளர்கிறதுக்கு இது காரணமாக இருக்குது. இந்த பூஞ்சை, பாசி, காளான் இது வளர்கிறதால அப்படி என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இருக்குது. ஏன்னா இதுதான் ஒரு ஈகோ சிஸ்டமையே பில்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. அதோடு சேர்ந்து ஃபைட்டோ பிளாங்டன், பார்க்குறதுக்கு செடி போல் சின்னதாக இருக்க இது ஒரு நுண்ணுயிரி. இந்த உலகத்தில் உள்ள பல உயிரினங்களுடைய பேசிக்காக ப்ரைமரி ஃபுட் சோர்ஸ் இருக்கும் இல்லையா, அது இந்த ஃபைட்டோ பிளாங்டன் தான். இதில் திமிங்கலங்களும் அடங்குது. ஸோ இப்படி பல உயிரினங்களுக்கு உணவாக இருக்கிற இந்த ஃபைட்டோ பிளாங்டன் வளர்கிறதுக்கு தேவையான அத்தனை நியூட்ரியன்ஸில் முக்கால்வாசி இந்த பென்குயினோடைய மலம் கொடுத்துட்ருக்கு. அது மட்டும் கிடையாது, பயோடைவர்சிட்டியை இது சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது. ஒரு இடம் எந்த அளவுக்கு நியூட்ரியன் ரிச்சாக இருக்குதோ அந்த அளவுக்கு அங்கே உயிரினங்கள் வளர தொடங்கும். இப்படி தான் இந்த பென்குயினோடைய மலம் அதிக அளவு நியூட்ரியன்ஸ் இருக்கிறதால அங்கே பல மைக்ரோ ஆர்கானிசமும் அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை சாப்பிடக்கூடிய விலங்குகளும் வளர்ந்துட்டு இருக்குது. இதன் மூலமாக அண்டார்டிகா எப்போதும் பாதுகாக்கப்படும். கடந்த சில ஆண்டுகளாக பல ஆராய்ச்சியாளர்கள் இந்த பென்குயினோடைய மலத்தை படிக்கிறதுக்காக பல ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக அண்டார்டிகாவில் உள்ள நியூட்ரியன்ஸோட சேர்ந்து அங்கே உள்ள விலங்குகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இந்த மலத்தோடைய தன்மை கொஞ்சம் மாறிச்சினாலும் அது பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அறிவியல் ஆராய்ச்சி நம்மளுக்கு இன்னும் என்னென்னலாம் கொண்டு வந்து கொடுக்க போகுதுன்ட்டு. எப்போதும் இது பல விந்தைகள் நிறைஞ்ச உலகமாகவே இருக்குதுல்ல. நான் உங்கள் தோழி சிவானிமூர்த்தி. இது அமிர்தம் ஆஃப் லைஃப். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஜெய்ஹிந்த்.